கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் ஒரு வேதபூர்வமான திருச்சபை பற்றிய சில காரியங்களை சிந்திப்போம். திருச்சபை என்பது என்ன? அது ஒரு அழகான கட்டிடம் மட்டுமா, அல்லது ஞாயிற்றுக்கிழமை கூடும் ஒரு சமூக கூட்டமா? இல்லை, திருச்சபை என்பது கிறிஸ்துவின் சரீரமாகும். ஆனால் இன்று உலகெங்கிலும் உள்ள ஆயிரக்கணக்கான சபைகளில் எது வேதபூர்வமான திருச்சபை என்பதை நாம் எப்படி அடையாளம் காண்பது? போதகர் மார்க் டெவர் வேதத்தின் அடிப்படையில் ஒரு வேதபூர்வமான திருச்சபை கொண்டிருக்க வேண்டிய 9 அடையாளங்களை முன்வைக்கிறார். ஒரு ஊழியக்காரனாகவோ அல்லது திருச்சபையின் அங்கத்தினராகவோ இந்த 9 காரியங்களை நாம் கூர்ந்து கவனிப்பது நம் ஒவ்வொருவருக்கும் மிகவும் அவசியமானது. 1. முறையான வேத விளக்கப் பிரசங்கம். ஒரு சபையின் முதல் மற்றும் மிக முக்கியமான அடையாளம் இதுதான். பிரசங்கம் என்பது போதகரின் சொந்த கதையாகவோ அல்லது அரசியல் கருத்துக்களாகவோ சமூக பிரச்சினைகளை மையப்படுத்தியோ இருக்கக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட வேத பகுதியை எடுத்து முறையாக ஒழுங்கும் கிரமமாக தொடர்ந்து விளக்கப்படுத்தி தேவன் அந்த வசனத்தின் மூலம் என்ன சொல்ல வருகிறார் என்பதை மக்களுக்கு தெளிவுபடுத்துவதே வேத விளக்க பிரசங்கம். வேதம் என்ன சொல்கிறதோ அதுவே திருச்சபையின் அதிகாரமாக இருக்க வேண்டும். 2. வேதபூர்வமான இறையியல் கொள்கைகள். திருச்சபை எதை நம்புகிறது என்பதில் சரியான தெளிவு வேண்டும். தேவன் யார், மனிதன் எவ்வளவு மோசமான பாவி, கிறிஸ்து எப்படிப்பட்டவர் போன்ற அடிப்படை உண்மைகளில் சபை உறுதியாக இருக்க வேண்டும். தவறான போதனைகள் நுழையாதபடி காக்கும் கேடயமே இந்த வேத இறையியல் கொள்கைகள்தான். 3. வேதபூர்வமான நற்செய்தி. நற்செய்தி என்பது நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற அறிவுரை அல்ல, கிறிஸ்து நமக்காக என்ன செய்து முடித்தார் என்ற நற்செய்தி. நாம் பாவிகள் என்பதும் நம்முடைய கிரியைகளால் அல்ல, கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் மட்டுமே நமக்கு இரட்சிப்பு உண்டு என்பதும் சபையின் ஒவ்வொரு மூலையிலும் ஒலிக்க வேண்டும். 4. மனமாற்றம் குறித்த வேத புரிதல். மனமாற்றம் என்பது வெறும் உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கும் முடிவல்ல, அது பரிசுத்த ஆவியானவரால் ஒரு மனிதனின் இருதயத்தில் ஏற்படும் ஒரு மாபெரும் புரட்சி. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி என்பதை சபை வலியுறுத்த வேண்டும். 5. நற்செய்தி அறிவிப்பு. மக்களை சபைக்கு இழுக்க உலகப் பிரகாரமான தந்திரங்களை சபை பயன்படுத்தக்கூடாது. மாறாக நற்செய்தியை தெளிவாகவும் உண்மையாகவும் வேத வழிமுறையில் உலகிற்கு அறிவிக்க வேண்டும். மாற்றத்தை ஏற்படுத்துவது தேவன் மட்டுமே என்ற நம்பிக்கையில் சபை நற்செய்தி பணியைச் செய்ய வேண்டும். 6. திருச்சபை அங்கத்துவ முறை. திருச்சபையில் உறுப்பினராக இருப்பது என்பது ஒரு சங்கத்தில் சேர்வது போன்றதல்ல. நாம் ஒருவருக்கு ஒருவர் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவருக்காக ஜெபிப்பதும் ஐக்கியத்தில் நிலைத்திருப்பதும் சபையின் வளர்ச்சிக்கு கீழ்ப்படிந்து நடப்பதும் உண்மையான திருச்சபை உறுப்பினர் முறையாகும். 7. திருச்சபை ஒழுங்குமுறை. இது திருச்சபையில் பலருக்கு பிடிக்காத ஒன்றாக இருக்கலாம். ஆனால் ஒரு ஆரோக்கியமான சபை தன் உறுப்பினர்கள் பாவத்தில் விழும்போது அவர்களை அன்போடு கண்டித்து மீண்டும் நல்வழிப்படுத்த முயற்சி செய்யும். இது கிறிஸ்துவின் சபையின் பரிசுத்தத்தை காக்க அவசியமானது. 8. சீஷத்துவ வளர்ச்சி. சபை என்பது வெறும் கூட்டத்தை பெருக்குவதல்ல, விசுவாசிகளை ஆவிக்குரிய ரீதியில் வளர்ப்பது. ஒரு குழந்தை வளர்ந்து பெரியவராவது போல ஒவ்வொரு விசுவாசியும் கிறிஸ்துவைப் போல மாறுவதற்கு சபை வழி நடத்த வேண்டும். 9. வேதபூர்வமான திருச்சபை தலைமைத்துவம். கடைசியாக திருச்சபை தலைமைத்துவம். திருச்சபை ஒரு தனி மனிதனின் இஷ்டப்படி இயங்கக்கூடாது. வேதம் கூறும் தகுதியுள்ள மூப்பர்கள் திருச்சபையை வழிநடத்த வேண்டும். அவர்கள் மந்தையை மேய்க்கும் மேய்ப்பர்களாக இருக்க வேண்டும். முடிவுரை. சகோதர சகோதரிகளே, இந்த 9 அடையாளங்களும் ஒரு சபையை பூரணமானது என்று சொல்லவில்லை. மாறாக அது வேத வழியில் ஆரோக்கியமாக வளர்கிறது என்பதையே காட்டுகிறது. நம்முடைய திருச்சபை இந்த வேதபூர்வமான அடையாளங்களை கொண்டிருக்க நாம் ஒவ்வொருவரும் பாடுபடுவோம். திருச்சபை கிறிஸ்துவின் மகிமையை பிரதிபலிக்கும் இடமாக மாறட்டும். ஆமேன்.